தமிழ் மகள். Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by SSM Builders and Promoters, New Perungalattur. இந்த வீட்டுக்கு வரதுக்கே நான் அவளோட தான் வருவேன்னு பிடிவாதம் பிடிச்சவன். இந்த விஷயத்துக்கு எப்படி டக்குன்னு ஒத்துக்கிட்டான்? பெரியவங்க எல்லாரும் சொன்னா அவன் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இல்ல, மன வரையிலேயே எல்லாரும் வற்புறுத்தையும் கேர் பண்ணிக்காம தாலி கட்டாம எந்திரிச்சவன் ஜீவா. இதுக்கு ஒத்துக்கிறானா அதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கணும். அப்படி எந்த உள்குத்து இருந்தாலும் எங்க குலதெய்வம் முன்னாடி ஒன்னும் நடக்காது. நீ கவலைப்படாத. அத்த, என்னம்மா காஃபி ரெடியா இருக்குத? அத அங்க வச்சுடு, நான் வந்து எடுத்துக்கிறேன். நீ என்னம்மா சொல்ல போற? ஒருவேளை அந்த சாமிய அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி அவளுக்கு ஃபேவரா சொல்ல வச்சிடலாம்னு நினைக்கிறாங்களா? ஐயோ தீபி, நீ நினைக்கிற மாதிரி அது பொய் சொல்ற சாமி இல்ல. எங்க குலதெய்வம் காசு பணத்துக்கெல்லாம் மயங்காதது, உண்மையான சக்தி உள்ளது. அப்புறம் எப்படி ஜீவா அக்செப்ட் பண்ணா? ஏமா, நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டா எப்படி? நாங்க பல தலைமுறையா கும்பிடுற எங்க குலதெய்வம். நாங்க வேண்டிக்கிட்ட எதையும் எங்களுக்கு தராம இருந்ததே இல்லை. யார் என் மருமகளா வரணும்னு சாமிக்கு நல்லா தெரியும். அதனால உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சாமி அருள் வாக்கு சொல்லும். உங்களுக்கு குலதெய்வம்னா அந்த சாமி ஜீவாக்கும் குலதெய்வம் தானே? உங்க மேல இருக்கிற பெரிய மாதிரி தானே உங்க பையன் மேலயும் அந்த சாமிக்கு பிரியம் இருக்கும். ஒருவேளை அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பட்டிக்காடு பேரை சொல்லிடுச்சுன்னா என்ன பண்றது? இல்ல ஆண்டி, எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. இதுக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்காம நான் உங்களை விட மாட்டேன். இங்க பாரு, உனக்கு அவ கூட போட்டி போடுறதுக்கு அவ்வளவு பயமா இருந்துச்சுன்னா ஒண்ணு பண்ணு, போட்டிக்கு ஆளே இல்லாம பண்ணு. புரியல. இப்போ நீயும் அவளும் 2 பேரும் வந்தா சாமி கிட்ட காட்டி எனக்கு சரியான மருமக யாருன்னு கேட்கலாம். வர்றது நீ மட்டும்தான்னா? அதேதான். அவ நம்ம கூட வரக்கூடாது. நீ புத்திசாலி பொண்ணுதானே, ஏதாவது பிளான் பண்ணி அவளை பிளாக் பண்ண. எப்படி ஆண்டி இது மாதிரி ஐடியாலாம் உங்களுக்கு அப்படியே ஃப்ளோல வருது? என்ன புகழறது இருக்கட்டும், நீ உன் கிரானிக்கு பேத்திங்கிறத ப்ரூவ் பண்ணு. ப்ரூவ் பண்றேன். நான் என் கிரானிக்கு பேத்திங்கிறத ப்ரூவ் பண்றேன். ஜீவாக்கு என்ன, யாருக்குமே டவுட் வராத அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா அவளுக்கு ஸ்பாட் வைக்கிறேன். பட்டிக்காடு, நீ ஏன் கூட கோயிலுக்கு வரதுக்கு பிளான் பண்ணிருக்கியா? நான் விட மாட்டேன்டி. நீ இந்த கம்பி தட்டி விட்டு கீழே விழுந்து உன் மூஞ்சி முகரையெல்லாம் ஹொட்டையதான் போகுது. அதுக்கப்புறம் நீ எப்படி கோயிலுக்கு வரன்னு பாக்குறேன். ஒருவேளை இந்த பிளான் மிஸ் ஆயிடுச்சுன்னு வையேன், இன்னொரு பிளான் வச்சிருக்கேன்.
இந்த கம்பியில மிஸ் ஆனா கூட இந்த மேட்டு மேல நீ கண்டிப்பா காலை வைப்ப. அப்புறம் கால் வழுக்கி கீழே விழுந்து அப்படியே உன் கால் உடையணும்டி. இதுலயும் மிஸ் ஆயிட்டேன்னு வையேன், இன்னொரு பிளானும் இருக்கு. இந்த ஆயில கீழே கொட்டி உன்னை அப்படியே கீழே விழ வைப்பண்டி. தீபிகா, ஏன் எண்ணெய் பாட்டில் எடுத்து கையில வச்சிட்டு இருக்க? அது கோயிலுக்கு போறோம்ல, அதான் தலைக்கு எண்ணெய் வச்சு ஹேர் பாத் பண்ணலாம்னு இருக்கு. ஓ, தலைக்கு நீ எண்ணெய்லாம் வச்சு குளிப்பியா? ஓ, போனை மேல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். போன் எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன? ஆஹா, ஒண்ணும் இல்ல. எப்படியோ கம்பியில இருந்து தப்பிச்சிட்டடி. ஆனா கண்டிப்பா எண்ணெயில வழுக்கி விழுவேன். ஒருவேளை கீழே இருக்கிற எண்ணெயை பார்த்து தொடச்சு விட்டுட்டானா என்ன பண்றது? பூங்குடி, கொஞ்சம் மேல வாயேன். தோ வரேன் அனன்யா. இவளை என்ன பண்றது? என்ன சொல்ற வாங்க. என்னம்மா? ஆ, ஓ, ஓகே. ஆ, இப்போ சரி, எப்படி இருக்கு? சூப்பர். தேங்க் யூ. ஆண்டி ஆண்டி ஆண்டி, நீங்க இங்க வாங்கல. என்ன தீபி? உட்காருங்க.
நான் உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் போட்டிருக்கேன். நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, இங்கேயே okay. இருக்கணும். இருமா, நானே வந்து எடுத்துக்கிறேன். ஐயோ ஆண்டி, அ, இருங்க ஆண்டி, நானே எடுத்துட்டு வந்து தரேன். ஆண்டி, அந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி எப்ப போனீங்க? அது ரொம்ப வருஷம் ஆச்சுமா. ஏன் கேக்குற? சும்மா தான் கேட்டேன் ஆண்டி. அக்கா, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? பார்த்து வாங்கக்கா, கால் தடுக்கி கீழே விழுந்துட போறீங்க. தீபி, என்னாச்சுமா? அப்போல இருந்து பாக்குற ஒரே பதட்டமா இருக்க. ஆஹா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஆண்டி. அத்தை, போற இடத்துல டேப்லெட்ஸ் உங்களுக்கு பத்துமான்னு தெரியல. எக்ஸ்ட்ரா வேணா கொஞ்சம் வாங்கிக்கோங்க. வாங்கிடலாம். இன்னும் ஏன் ரெடி ஆகாம உட்காந்துட்டு இருக்க? சீக்கிரம் போய் ரெடி ஆகு போ. ஓகேக்கா. வாங்க. ஹாய் கிரானி. ஹாய். ஐயோ கிரானி, எப்படி விழுந்தீங்க? என்னாச்சு? ஐயே, உனக்காக மறுபடியும் நான் விழுந்து காட்ட முடியாதுமா. ஐயோ ஐயோ, யார் இங்க நடுவுல கம்பியை கட்டினது? இடியட். கம்பியா? யார் கட்டினது? கம்பியை யார் கட்ட? ஐயோ ஐயோ, ஆயில் சிந்தி இருக்கு. தீபிகா, இதை யார் இப்படி பண்ணது? தெரியல ஆண்டி. ஐயோ, வேற யாரு? இந்த வேலையெல்லாம் பண்றதுக்கு நீதான் இந்த வீட்ல ஒருத்திய வச்சிருக்கிய. அவதான் பண்ணிருப்பா. ஐயோ, கேட்டா இல்லேன்னு சாதிப்பா. அப்பா, உன் பையன் ஜீவா அதுக்கு ஒத்து ஊதுவான். பூங்குடி, பூங்குடி, சீக்கிரம் வா. எண்ணெய் யார் இங்க சிந்தினது? இங்க கம்பியை யார் கட்டினது? சொல்லுடி, கேக்குறல? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. பாட்டி, கொஞ்சம் எழுந்திருச்சு கை காலெல்லாம் உதறினீங்கன்னா சரியாயிடும். ஏந்திரிங்க. ஏய்,
எழுந்துக்கவே முடியலங்கற. எப்படி கை காலை உதற முடியும்? பயப்படாதீங்க பாட்டி. வெறும் சுளுக்கு தான் விழுந்திருக்கும். சுளுக்கு எடுத்தா எல்லாமே சரியாயிடும். ஆ, என்ன சுளுக்கு எடுக்கிறதுக்கு நீ பல நாளா காத்துக்கிட்டு இருக்கேனே எனக்கு நல்லா தெரியும்டி. நீ எனக்கு சுளுக்கு எடுக்க தேவையில்லை. பா, நீங்க சும்மா இருந்தீங்கன்னா வலிக்க தான் செய்யும். கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு தாங்கிக்கிட்டீங்கன்னா நான் பக்குவமா நீவி விட்டுருவேன் பாட்டி. நீ நீவும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், போ. இதுக்கு மேல உங்க விருப்பம். என்னாச்சு? டேய், எழுந்துடா. ஏடா பாத்து வர மாட்டியா? இல்லம்மா, பார்த்துதான் வந்தேன். மேட்டு ஸ்லிப் ஆயிடுச்சு. சரி, 2 பேருக்கு அடிபட்டிருக்கு. வாங்க டாக்டர் கிட்ட போலாம். அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். மாயா, இன்னொரு விஷயம். ஏற்கனவே நாம பேசினதுதான். இது நம்ம குடும்ப விசேஷம். இதுல அவ வரவே கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சரி, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இத சரியா பயன்படுத்திக்கோ. உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா, வாதிப்பி, என்ன கை தாங்களா தூக்கி விடுமா. ஐயோ, நானே எந்திரிக்க முடியுமான்னு தெரியல கிரானி. ஐயோ, நீ ட்ரை பண்ண. எழுந்துருங்க. பாத்து. ஏருக்கு இந்த மாதிரி ராஜ நடப்பீங்க. உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு கிரானி. ஐயோ, கை தாங்களா, என்ன கார் வரைக்கும் கூட்டிட்டு போ. அப்பா, வரேம்மா. விட்டுட்டு வந்துடுறா ஆண்டி. ஐயோ, கிரானி, எங்க கூட கோயிலுக்கு வர முடியலன்னு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவளை நான் பாத்துக்கிறேன். அப்பா, இங்க பாருமா தீபி, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. நான் எப்படியாவது அங்க வந்துடுறேன். ஓகே கிரானி. அம்மா. தீபி, அந்த ஊர்லயே அவளை அடியோட அழிச்சிட்டு வந்துடு. மறுபடியும் அவ தலை தூக்க சந்தர்ப்பம் நாம கொடுக்கவே கூடாது. புரிஞ்சுதா? ஓகே கிரானி. அவளை ஒரு கை பாத்துறேன். ஐயோ, முதல்ல போய் என் காலை பார்க்கணும். சரிமா? சரி, பை, நான் வரேன். போயிட்டு வாங்க.
ஜீவா நில்லுப்பா. என்னம்மா? தீபி வா. நாங்க லேடிஸ்லாம் ஒரு கார்ல வரோம், நீ அப்பாலாம் ஒரு கார்ல வந்துருங்க. சரிங்கம்மா. சரி போ. தீபி நான் வரேன், நீ போ.